குரல் கொடுப்பதில்லை என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்தியர்களில் முற்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தான் இந்த வன்கொடுமைகளை புனிதத்தின் பெயரில் நிகழ்த்துகிறார்கள். அவர்கள் இந்த போராட்டங்களில் பங்கு கொள்ள மாட்டார்கள். இந்தியாவில் தினசரி நிகழும் வன்கொடுமைகளை, கொலைகளை, ஆவண கொலைகளை, வீடுகள் எரிப்பை, பாலியல் வன்கொடுமைகளை, உயர்கல்வி நிறுவனங்களின் தலித் மாணவர்களின் தற்கொலைகளை இந்திய ஊடகங்கள் பங்கு சந்தையின் குறியீடுகளைப் போல முதன்மை செய்திகளாக தினசரி வெளியிட்டால் நிச்சயம் உலக மக்கள் இந்தியாவின் இந்த அகோர நிலைக்கு எதிராக நம்முடன் கைகோப்பார்கள். ஐநாவில் நாம் அவ்வப்போது உதிர்க்கும் வசுதேவ குடும்பகம் என்கிற வெற்று வார்த்தை அர்த்தம் பெற வேண்டுமெனில் சாதி மதங்களை கடந்து இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக குழந்தை குட்டிகளுடன் இந்தியர்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக பொதுவெளியில் திரள வேண்டும். அந்த நாளில் தான் உலக அரங்கில் நாம் மனிதரை மனதார பாகுபடற்ற தேசமாக அறிவித்துக் கொள்ள இயலும். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இதே போன்று அப்டேட்டான ஹிஸ்ட்ரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.